பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் குறித்து பல பிரபலங்கள் திரையுலக சார்ந்தவங்க தங்களோட ஆவேசமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில் நடிகை சிந்துவும் தன்னோட ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்றை போட்டு தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதை பாருங்க. டிக்டாக் திறந்தா என்ன அநியாயம் நடந்தாலும் வந்துடுது, ஃபேஸ்புக்கை திறந்தா என்ன அநியாயம் நடந்தாலும் வந்துடுது, யூடியூப் போனா எல்லாமே வந்தது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்மளால போக முடியலங்க. சரியா? நம்மளால முடிஞ்சது எடுத்து குரல் தாங்க கொடுக்க முடியும், வேற என்னங்க பண்ண முடியும்? எவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இந்த மிருக நாய்ங்க இன்னும் கேவலமா கூட அவங்கள பேசலாம், சரிங்களா? அந்த நாய்ங்களை பேசி நான் இமேஜை கம்மி பண்ணிக்க முடியாது. 4 வயசு குழந்தையில இருந்து 8 வயசு குழந்தைங்கள இருந்து எல்லாரும் ரேப் பண்றானுங்க. இவனுங்கெல்லாம் உயிரோட இருக்கணுமா? இதே பாத்தீங்கன்னா அப்ராட்லாம் போய் பாருங்க. ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டால உடனே நடு ரோட்ல வச்சு துண்டு துண்டா வெட்டுறானுங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியால ஏன் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வர மாட்டீங்க? இந்த சட்டத்தையும் கொண்டு வர மாட்டீங்க. இப்ப இந்த ஹைதராபாத்ல பாம்பேல நடக்குது, விபச்சாரம் எல்லாம் நடக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதா? ரேப் நடக்குதா? ஏதாவது எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். ஆனா நம்ம இந்தியால மட்டும் பாருங்க, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சட்டப்படி கொண்டு வந்து சென்னையில தொலைங்களேன். என்ன கல்ச்சர், என்ன வெங்காயம் பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல எங்களுக்குலாம். அந்த மாதிரி கர்மத்தை சட்டப்படி கொண்டு வந்தா இந்த மாதிரி நாய்ங்களோட வெறியாவது கொஞ்சம் கம்மியாகும்ல, இருக்கிற பொண்ணுங்களாவது தப்பிக்கும்ல. இந்த மாதிரி அநியாயம் நடக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. ஒரு பொண்ணு ஆசைவார்த்தை காட்டி இந்த பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குங்க. பெத்தவங்களுக்கு தெரியாதா? நம்ம வளர்த்து நம்ம ஆளாக்கி நம்ம ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி தருவாங்க, நம்மளுக்கு பெத்தவங்களுக்கு தெரியாதா? இந்த பொண்ணுங்களுக்கு எங்க அறிவு போச்சு? எவனோ ஒரு எச்சக்கலை நாய் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போகலாமா? பொம்பளை பொள்ளைங்களுக்கும் அறிவு இல்லைங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தா திருந்துங்கடி. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாருமே அவனுங்க தான் ஒரு எச்ச நாய்ங்கன்னு தெரியுது இல்ல? தெரிஞ்சு அவனுங்க கூப்பிடறானுங்க, போயிட்டு உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு மீடியாலையும் அதுலயும் இதுலயும் நாடிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது. இந்த வெறிப்பூச்ச நாய்களை இப்ப பொள்ளாச்சியில் நடந்த நியூஸ் சொல்றேன். இந்த நியூஸ் எல்லாமே எப்படி தெரியுமா? ஒரு வாரம் பரபரப்பா போகும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு தூக்கி போட்டு வேலையை பாப்பாங்க. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த விஜய் படத்துல சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரிதான். ஒரு வாரம் நியூஸ் பாப்பாங்க, அதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, இன்னொருத்துக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு அப்படியே போயிடும். ஆனா இதை சட்டப்படி யாருமே எடுக்க மாட்டாங்க. எதுக்கோ போராட்டம் பண்றீங்களே, இதுக்கு போராட்டம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. இதுக்கு ஒரு பிரச்சனை முடிவு கொண்டு வாங்க. எந்த ஊர்ல விபச்சாரம் நடக்கல நான் கேக்குறேன். சரி, இதை கேட்கறதுனால நீங்க தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, சரியா? எனக்கு என்ன மனசுல தோணுதோ அதுதான் பேசுறேன். ஏன் பாம்பேல நடக்கல, அங்கெல்லாம் கம்மியாவல இந்த மாதிரி பிரச்சனை? ஏன் ஆந்திரால நடக்கல? ஏன் இந்தியால மட்டும் கொண்டு வர மாட்டீங்க? இந்தியாலே சட்டப்படி கொண்டு வந்தா இந்த மாதிரி நாய்களோட வெறியாவது கம்மியாகும். இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாவது தப்பிக்கோங்க. குழந்தையில இருந்து பெரியவங்கள இருந்து வயசானவங்கள கூட இனிமே விட மாட்டானுங்க போல. அது ஒண்ணுதான் வரல நியூஸ். இன்னும் வயசானவங்களையும் ரேப் பண்றானுங்க. இப்ப பொம்பளை புள்ள பெத்து வச்சுக்கலாம், நாங்களாம் என்னங்கயா பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? இப்ப அந்த பொள்ளாச்சியில் அந்த நாய்ங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க. இந்த இப்ப நியூஸ்லயே அதுலயே வருதுல, பெத்தவங்க முன்னாடி பெட்ரோல் விட்டு கொளுத்துவாங்க, அந்த மாதிரி கொளுத்தி சாவடிங்க. செத்தாவது இந்த நாட்டுல மாறுதான்னு பாப்போம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.